இந்த சினைக்கு நான் பார்த்தலாமா? ஒரு மனிதன் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே அவனுக்கு மட்டும் ரொம்ப லேசான சிலுவையை சுமக்க கொடுத்துருக்கீங்க, எனக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமான ரொம்ப கடினமான என்னால் சுமக்க முடியாத சுமையை நீங்கள் எனக்கு வந்து சுமக்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வந்து போய் சொன்னான். உடனே ஆண்டவர் சொன்னாரா, சரி அப்போ வந்து நீ வந்து உன்கிட்ட இருக்க சிலுவையை வந்து அவன்கிட்ட கொடுத்துரு, அவன்கிட்ட இருக்கிற சிலுவையை வந்து நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாராம். இவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே இவங்க வந்து அந்த சிலுவையை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்களோட சிலுவையை வந்து இவங்க வாங்கி மாட்டிக்கிட்டாங்க. சிலுவையை மாற்றினதுக்கு அப்புறம் நடக்கலான்னு போனாங்களாம். ஆனா அவங்களால ஒரு அடி கூட அசைய முடியலையா. ஏன்னா அந்த சிலுவை இவங்க முன்னால சுமந்த சிலுவையை விட ரொம்பவே பாரமா ரொம்பவே வெயிட்டா அவங்களால சுமக்க கூடாத ஒன்றா இருந்துச்சான். இது ஒரு கற்பனை கதையா இருந்தா கூட இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ரொம்ப முக்கியமானது. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வீடா இருந்தாலும் இல்லைன்னா வேலையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அது இருக்கிறது போதும் அப்படின்னு நினைப்போம். அடுத்தவங்களை பார்த்து அவங்களுக்கு இப்படி கொடுத்துருக்கீங்க இவங்களுக்கு இப்படி கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் முறையிட்டு இருக்காம நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுல நம்ம திருப்தியா இருப்போம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 11 வசனத்தின்படி எல்லாவற்றிலையும் மனரம்யமா இருக்க நம்ம கற்றுக்கொள்வோம், சிந்திப்போம், செயல்படுவோம்.